ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வ ஜனமே வசமானாய ஸ்வாகாகா. உலகெங்கும் வாழும் கணபதி டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், ஆத்மார்த்த வாழ்த்துக்கள். என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வார நட்சத்திர பலன்கள் நிகழ்ச்சியிலே இந்த வாரம் ஜூன் மாதம் 2020 ஆண்டு ஜூன் மாசம் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான நட்சத்திர பலன்களை நாம பார்க்க போறோம். இந்த வாரத்துடைய அமைப்புகளை பார்த்தீங்கன்னா, சந்திர பகவானுடைய பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சந்திர பகவான் இப்பொழுது காலபுருஷ தத்துவத்துடைய கர்மஸ்தானம் உத்தியோகஸ்தானத்திலே தன்னுடைய பயணத்தை இந்த வாரம் துவங்குகிறார், திருவோண நட்சத்திரத்தில். பிறகு காலபுருஷ தத்துவத்துடைய முதல் ராசியான மேஷ ராசியில நிறைவடைகிறார். மகர ராசி திருவோண நட்சத்திரத்துல இந்த வாரம் துவங்குகிறது. மேஷராசி அசுவினி நட்சத்திரத்திலே இந்த வாரம் நிறைவடைகிறது. ஆகவே கர்மஸ்தானம் துவங்கி ஜென்மஸ்தானம் வரையிலான காலபுருஷ தத்துவத்தில் கர்மஸ்தானம் துவங்கி ஜென்மஸ்தானம் வரையிலான ஒரு பயணம் இந்த வாரம் நடைபெறப் போகிறது. அப்ப இந்த வார நட்சத்திர பலன்கள் வரிசையிலே 27 நட்சத்திரங்களை சார்ந்தவர்களுக்கும் என்னவெல்லாம் நன்மைகள் நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில நிகழப்போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த வாரத்துடைய கிரக நிலைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சூரிய பகவான் இது வைகாசி மாசம் இல்லையா? இந்த வாரத்துல வைகாசி மாசம் இருந்து 15ஆம் தேதி உங்களுக்கு ஆணி மாசம் ஆரம்பிச்சு. ஆக சூரிய பகவான் 15ஆம் தேதி வரைக்கும் அவர் ரிஷப ராசியில் இருக்கார், அப்புறம் மிதுன ராசிக்கு போயிடுறார். அதே மாதிரி சுக்கிர பகவானும் இப்பொழுது வக்கர நிலையிலே ரிஷபராசியில இருந்துட்டு இருக்கார். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். மிதுன ராசியிலே புதன் பகவானும் ராகு பகவானும் இணைந்த திருக்கோலம். இப்போ அதற்கு பிறகு வேற எந்த ராசியிலும் கிரகங்கள் இல்லாமல் நேர தனுசு ராசியில தான் கேது பகவான் இருக்கார். இதை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் ஒரு தாற்பயம் அடங்கி இருக்கிறது, சில சூட்சமங்கள் அடங்கி இருக்கின்றன. இந்த சூட்சமங்களை எல்லாம் வைத்துக் கொண்டுதான் உங்களுக்கு 27 நட்சத்திரக்காரர்கள் பலன்களையும் நான் சொல்ல போகிறேன். அருள் கூர்ந்து நிகழ்ச்சி முழுவதையும் பாருங்கள். என்னுடைய நட்சத்திரத்துக்கு இந்த பலன் நான் தெரிஞ்சுட்டேன்னு விட்டுறப்ப பிற நட்சத்திர பலன்களையும் பார்க்கணும். பிற நட்சத்திரங்களை பற்றி பலன்களை சொல்கிற போது அங்கங்க சில சூட்சமங்களை சொல்லியிருப்போம் போது கவனிக்காம போயிருப்பீங்க. இந்த கிரகண விஷயத்தை பற்றி சில நேரத்தில் பேசி இருப்போம். உலகத்திற்கு வரக்கூடிய சில சிக்கல்களை பற்றி பேசியிருப்போம். ஏதோ ஒரு நட்சத்திரத்தை சொல்லுகிற போது சேர்ந்து இருக்கும். நீங்க உங்க நட்சத்திரத்தை மட்டும் பார்த்துட்டு போகும்போது அது விட்டு போயிடும். ஆக முழுமையாக இதை பாருங்கள். உங்களுக்கு பல்வேறு தகவல்கள், உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய தகவல்கள், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பேராபத்துக்கள், சூழ்நிலைகள், சிக்கல்கள், இவற்றை பற்றியெல்லாம் பல்வேறு தகவல்கள் நிகழ்ச்சி முழுவதும் இழையோடி இருக்கும். அதனால முழுமையாக பாருங்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, தனுசு ராசியில கேது பகவான் இருக்க, மகர ராசியில சனீஸ்வர பகவானும் குரு பகவானும் 2 பேரும் வக்கர நிலையில் இருக்கிறார்கள். அதே கிரகங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லாமல் வக்கர நிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறோம். அப்படின்னா சாதாரண மனிதர்களை பார்க்கிறோம், நல்ல மனிதர்களை பார்க்கிறோம், கெட்ட மனிதர்களை பார்க்கிறோம், மோசமான மனிதர்களை பார்க்கிறோம், பாதகம் செய்யக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். சிலரை பார்க்கிற போது சொல்றோம், இவன் வக்கரமுத்தி படைச்சவையா, அவன் பழகாதேன்னு சொல்றோம். இப்போ கிரகங்கள் வக்கர நிலையிலே இருக்கின்றன, அதை மனதிலே பதிய வைக்க வேண்டும். வக்கர நிலையில் கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. இவைகள் நமக்கு நன்மைகள் தருமா, தீமைகள் தருமா? ஆக இதையெல்லாம் இந்த நட்சத்திர பலன்கள் வரிசையிலே வைத்துத்தான் உங்களுக்கு நான் பலன்கள் சொல்லுகிறேன். ஆகவேதான் நீங்கள் ஆழமாக அனைத்தையும் கவனியுங்கள் என்று சொல்கிறேன். இப்போ சந்திர பகவானும் இந்த வாரத்துடைய துவக்கத்திலே மகர ராசியில தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு
எல்லா கிரகங்களும் இப்படி அமைந்திருக்கின்றன. இந்த அமைப்பு கூடிய மனசுல வச்சுக்கணும். அப்படி இந்த கிரகங்களுடைய அமைப்பை பார்க்கிற போது செவ்வாய் பகவான் மீது உங்களுக்கு அவருடைய போக்கு இந்த வாரம் பல்வேறு மாற்றங்களை உலக அளவிலே உருவாக்கி தரப்போகிறது. எல்லாத்தையும் வச்சிருந்தா நம்ம பார்க்கிறோம். இனி 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் நடைபெறப் போகிற செயல்களை, நன்மைகளை நாம் காணலாம். ஜூன் மாசம் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் என்ன நடக்க போறது அப்படின்னு பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களே, இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இப்பொழுது வாழ்க்கையில சில தேவைகள் இருக்கு. எனக்கு இந்த தேவைகள் நிறைவேறுமா? இதுதான் உங்களுடைய அடிப்படை கேள்வி. 10ஆம் இடத்துல எனக்கு சனீஸ்வர பகவான் இருக்காரு சார், எனக்கு வேலை கிடைக்குமா? என் வேலையில இப்ப சிக்கல் இருக்கு, என்ன பெஞ்சில் உட்காந்து வச்சுட்டாங்க, எனக்கு வேலை கிடைக்குமா? இதற்கு என்ன அப்படி கேட்டீங்கன்னா, இந்த சனி பகவான் வக்கர நிலையிலே இருக்கிற வரைக்கும் ஒரு வேலையிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதை நாம் மறுப்பதற்கு இல்லை. உங்களுக்கு யோகம் என்னன்னா 10ஆம் இடத்துல குரு பகவானும் சேர்ந்து அமர்ந்தார். அப்ப தினந்தோறும் என்ன பண்ணணும்? நீங்க சனி பகவானுடைய மந்திரத்தையும் குரு பகவானுடைய மந்திரத்தையும் இருந்தீங்கன்னா வேலையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகும், நல்ல வேலை அமையும். வேலையில பிரச்சனை இருக்கிற வாழ்க்கை நிவர்த்தி ஆகும். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பரிகாரம் உண்டு. இப்ப நான் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு நீங்க என்ன பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கேன். அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு மந்திரங்களை சொல்லலாம், இல்லாவிட்டால் காகத்திற்கு உணவிடலாம், தெரு நாய்களுக்கு உணவிடலாம். சனிக்கிழமைக்கும் வியாழக்கிழமைக்கும் தெரு நாய்களுக்கு உணவிடுங்கள், காகங்களுக்கு நீர் வையுங்கள், உணவிடுங்கள். என்னுடைய பரிகாரங்கள் எல்லாம் எளிமையான முறையிலே உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய பரிகாரங்கள். உங்கள் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த பரிகாரங்களைத்தான் நான் தேடி கண்டுபிடித்து சொல்கிறேன். இது எளிமையான பரிகாரம், நீங்க செய்யுங்க. இப்ப நான் சொன்ன கிழமை மட்டும்தான் செய்யணுமா, வேற கிழமை செய்யக்கூடாதான்னு உடனே ஒரு சந்தேகம் வரும். எந்த கிழமையினாலும் செய்யுங்கள். வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் அவசியம் செய்யுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வேலையில திண்டாட்டம் எல்லாம் நல்லா இருப்பீங்க. 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வக்கரமாக இருக்கிறார். இப்பொழுது யாரெல்லாம் திருமண ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதுல திருமண நிகழ்ச்சி நடத்துவதிலும் சிக்கல்கள் இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் நீங்க நல்ல பொருத்தம் பாருங்க. மணமகளோடு மணமகனோடு மனது விட்டு பேசுங்கள். பேசி சரியான வாழ்க்கை துணைதானா என்பதை முடிவெடுங்கள். உங்களுக்கு யோகம் என்ன கேட்டீங்கன்னா, தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார், எப்படியாவது பண வருமானம் சேரும். மிக முக்கியமான விஷயம் அதுதான். கம்யூனிகேஷன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் நல்ல வருமானத்தை மட்டுமல்ல, உங்களுடைய கம்யூனிகேஷனை வளர்த்து கொடுப்பார். இந்த பிபிஓ சென்றக்காரங்க பலருக்கெல்லாம் இப்ப பலருக்கு வேலை வாய்ப்பு தடாலடி பிரச்சனைகள் இருக்கும், அவர்களுக்கெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். இந்த ஆடை ஏற்றுமதி பண்றவங்க பலருக்கு இப்ப சிக்கலான நேரம். உலகத்துல உங்க ஆடைகளை எந்தெந்த நாடுகள்ல வாங்கினாங்களோ மிகப்பெரிய கம்பெனிகள் கூட இப்ப நடத்த முடியாத லெவல்ல இருப்பாங்க. மிகப்பெரிய நிறுவனங்கள் உங்கள் ஆடைகளை வாங்கி வெளி உலகத்திற்கு விற்றுக் கொண்டிருந்த நிறுவனங்கள் இப்ப பிசினஸ் நடத்த முடியாத சூழலில் இருப்பாங்க. அது சில பாதிப்பு இந்த ஆடை ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு போய் இருக்கு. இதெல்லாம் அவரவர் சுய ஜாதகத்தை பார்த்து சரி பண்ணிக்க முடியும். பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை இருக்கு அப்படியே திண்டாடுங்கன்னு அர்த்தம் இல்லை. அவரவர் சுய ஜாதகத்துல தீர்வு இருக்கும், பார்த்து சரி பண்ணிக்கோ. அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இந்த வாரத்துல நல்ல வேலை வாய்ப்பு, வேலையில ப்ரமோஷன், சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு எல்லாமே இருக்கும். ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் அன்பு பிள்ளைகளினால் உங்கள் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். பரணி நட்சத்திர அன்பர்களே, பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இப்பொழுது நல்ல தன லாபம் சேரும். வாழ்க்கை நடத்துவதற்கு என்னவெல்லாம் பொருளாதார லாபம் வேண்டுமோ அந்த பொருளாதார லாபம் இந்த வாரம் கண்டிப்பாக சேரும். இதுநாள் வரை இருந்த மந்த நிலைகள் மெல்ல மெல்ல உங்கள் வாழ்க்கையிலே மாற துவங்கும். பரணி நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்கள் மட்டும் தங்களுடைய பாதுகாப்பிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஆணுக்கு பெண் நிகர் என கொள்வதால் அறிவில் ஓங்கி வையகம் தழைக்குமாம் என்றான் மகாகவி பாரதி. அப்படி என்ன சொன்னாலும் இந்த சமூகத்திலே, இந்த உலகத்திலே இன்னும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே பெண்கள் தங்களுடைய பாதுகாப்பிலே அதிக அக்கறை செலுத்த வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. உங்க வாழ்க்கையில யாரோடு பழகணும், பழகக்கூடாது என்பதிலே உங்களுக்குள் ஒரு எச்சரிக்கை உணர்வு தேவை.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் இருக்கிறதுனால பிசினஸ் ரொம்ப நல்ல வளர்ச்சி இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறந்து விளங்குவதற்குரிய கல்வி நிறுவனங்களை தேர்ந்தெடுப்பீங்க. நீங்க படிக்கக்கூடிய பாடங்கள் ஒரு முன்னேற்றம் இருக்கும். பள்ளிக்கூடம் போகாம பரீட்சைக்கும் எழுதாம பாஸ் ஆக வேணும் பிள்ளையாரின் கூட்டவங்களுக்கு சில பேர் பரீட்சை எழுதாமலே தவிர்த்து பாஸ் ஆகுவதற்குரிய சூழ்நிலைகள் கூட சில கல்லூரி மாணவர்களுக்கு பொழுது ஏற்படும். அப்படி ஒரு நல்ல சூழலாம் உங்களுக்கு வரும். வாழ்க்கையில நீங்க நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டம். கல்வியில முன்னேற்றம் உண்டு. சிலருக்கு கோர் சப்ஜெக்ட்ல வேலை கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல நல்ல உயர்வான செய்திகள் காத்திருக்கு. சிலருக்கு என்ன கேட்டீங்கன்னா, அப்பா பையனுக்கு இடையில ஆகாம இருந்துச்சு, குடும்பத்தில் சில சச்சரவுகள் இருந்தன. அதெல்லாம் இந்த வாரத்துடைய இறுதியிலே 15ஆம் தேதிக்கு மேல நிவர்த்தி ஆயிடும். நான் செய்யற பிசினஸுக்கு இன்னும் அரசாங்கத்துடைய உதவிகள் கிடைத்தால் நன்றாக இருக்கும். எனக்கு கடன் வேணும், வேறு சில உதவிகள் வேணும், என் பிசினஸ் நான் டெவலப் பண்ணணும், எனக்கு உதவிகள் கிடைக்குமான்னு கேட்கிறவாளுக்கு 15ஆம் தேதிக்கு பிறகு நல்ல நல்ல உதவிகள் கிடைக்கும். பிசினஸ் நடத்துறவங்க எல்லாம் கவலைப்படாதீங்க, நல்ல செய்திகள் வரும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனைவியுடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும். வீட்டுல நமக்கு அன்னம் பரிமாறக்கூடிய அன்னலட்சுமி மனைவி. சின்ன வயசுல தெரியாது, வயதான பிறகு மனைவியுடைய அருமை தெரியும். ஆகவே வாழ்க்கையிலே யார் மிக முக்கியமோ அவர்களை இழந்து விடக்கூடாது. அவருடைய உடல் நலத்தில் மிக அக்கறை காட்ட வேண்டிய காலகட்டம். உங்கள் பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கை போக்கிலே அதீத அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் இப்பொழுது சில தவறான முடிவுகள் எடுப்பார்கள். அவருடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதிலே நல்ல முடிவாக இருந்தால் ஏற்க வேண்டும், நல்ல முடிவுகளாக இருந்தால் அதிலே அக்கறை காட்டி சரி செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டு. அவர் வாழ்க்கையை நல்லபடியா இருக்கிற வழியை காட்டுங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பல்வேறு நல்ல செய்திகள் சேரும். அலுவலக சூழ்நிலைகளிலே இருந்த சிக்கல்கள் விலகும். உயர் அதிகாரிகளினால் ஏற்பட்ட தொந்தரவுகள் 15ஆம் தேதிக்கு பிறகு விலகும். நல்ல நல்ல சூழல்கள் ஏற்படும். நல்ல வாரம். உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களை காப்பாற்றக்கூடிய மிகச்சிறந்த வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். ரோகிணி நட்சத்திர அன்பர்களே, மிகச்சிறந்த அறிவாளிகள் நீங்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கையை தீர்மானிப்பதிலே எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய நகர்வு என்பது பல்வேறு மாற்றங்களை விட்டு விடுகிறது. இந்த வாரத்துடைய துவக்கத்திலே உங்களுக்கு வேலை ரீதியான சில போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். எனக்கு என்ன சார், நான் பினான்சியல் செக்டார்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். எனக்கு என்ன சார், நான் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றேன் சார். நல்ல ஒரு எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்றேன் சார். நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் செட்டில் ஆயிட்டேன்னு சொல்றவங்க கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு நான் சொல்றேன். பணியாற்றக்கூடிய இடங்கள், இப்ப ஒரு நிறுவனத்தை பணியாற்றீங்க, நீங்களே கவர்மெண்டா இருக்கீங்க, இப்ப பிரைவேடைஸ் பண்ணலாமான்னு கவர்மெண்ட் யோசிக்க ஆரம்பிக்கும். இல்ல நீங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனத்தை ஒர்க் பண்றீங்க, இல்ல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்றீங்க, எப்படி வேணா வச்சுக்கோங்க. இந்த நிறுவனத்தை நடத்த முடியாமல் நிர்வாகம் திண்டாடும். இப்படி கம்பெனிகளுக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய நேரம், நீங்கள் பணியாற்றக்கூடிய நிறுவனத்திற்கு பிரச்சனை இருக்கக்கூடிய நேரம். அதனாலதான் இந்த வாரத்துல முதல் 2 நாட்களும் சரி கொஞ்சம் சில தடுமாற்றங்கள் வரும். அப்ப என்ன செய்யணும்? இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏழைகளுக்கு உதவுங்கள், அது மிக முக்கியம். நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி அரகரவென்று சொல்லும் சொல் ஏதடா, நட்டகல் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி கரிச்சுவையின் பக்குவம் அறியுமோ என்று சித்தர்கள் கேட்கிறார்கள். நீங்கள் தெய்வங்களுக்கு நிறைய செய்யுங்கள், அதை விட நடமாடும் தெய்வங்களாகிய மனிதர்களுக்கு செய்யுங்கள். மனிதர்களுக்கு பசித்த வயிறுக்கு உணவிடுங்கள். ரோகிணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பல நன்மைகள் இப்போ நடக்கும். பெத்த தாயாருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க.
உங்களுடைய அன்பு பிள்ளைகளுக்கு இப்பொழுது தேவைகள் அதிகமாக இருக்கும். அதை பார்த்து சரி செய்வீர்கள். உங்கள் குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடத்துவதற்குரிய பேச்சுவார்த்தைகளை இப்பொழுது நடத்துவீர்கள். வியாபாரிகளுக்கு நலம் தரும் நல்ல வாரம். தேங்கி கிடந்த பொருள்கள் எல்லாம் விற்க ஆரம்பிக்கும். உங்க வியாபாரத்தை பற்றின கவலைகள் விலகும். விவசாயிகளுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். இந்த வாரத்துல சீனியர் சிட்டிசன்ஸ் ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்க பையனே உங்களை ஒரு வேலை சூழ்நிலையில் கவனிக்க முடியலன்னா தயவு செய்து நெகட்டிவா பேசிடாதீங்க. அதனால பிரச்சனைகள் அதிகமாகும். அமைதியாக பேசுங்கள், நல்லது நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் தேன் வண்ணம். மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களே, இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு நான் முன்னரையே சொல்லியிருக்கிறேன். ஜூன் மாதம் 21ஆம் தேதி கிரகணம் வருகிறது. மிருகசீரிட நட்சத்திரத்தை தான் பிடிக்கிறது. ஜூன் மாதம் 21ஆம் தேதி கிரகணம். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், ரோகிணி, திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் கிரகண சாந்தி பரிகாரம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய சாஸ்திரிகள், அர்ச்சகர்கள் இவர்களை பார்த்து பரிகாரம் செய்து கொள்ளக்கூடிய முறைகளை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கிரகணத்திற்கு பிறகு பல்வேறு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதை அடுத்தடுத்த வாரங்களிலே அதை நான் பேசப் போகிறேன் உங்களோடு. இந்த மிருகசீரிட நட்சத்திரத்துக்காரர்கள் வருமுன் காப்போம் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். வந்தபின் மீட்போம் என்பதில்லை, வருமுன் காப்போம். பொருளாதாரத்தில் ஒரு சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டம். உங்கள் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கவனம் செலுத்துங்க. அவங்க ஒரு வெளியிடங்கள்ல பணியாற்றுகிறார்கள், சில சிக்கல்கள் வேலையில் இருக்கு, இல்ல வேறு மாதிரியான உங்கள் வாழ்க்கை சூழல்கள் இருக்கிறது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் கணவன் மனைவி உறவிலே விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். இப்பொழுது பொருளாதார ரீதியாக வருமானம் வரும். வந்த வருமானம் ஏதாவது மிச்சம் இருந்தாலும் சேமிச்சு வைங்க. இப்போ உள்ள வருமானத்தையும் சேமித்து வைக்குங்கள். பறவைகள் பார்த்தீங்கன்னா சேமிச்சு வைக்கும். எறும்பு கூட மழைக்காலத்திற்காக இப்பொழுதே சேமித்து வைக்கும். மனிதர்களாகிய நாம் தான் இப்ப மேற்கத்திய கலாச்சாரம் வந்த பிறகு செலவழிக்க பழகிறோம். சேமிக்கும் எண்ணம் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் இருந்ததை மெல்ல மெல்ல நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இப்பொழுது பொருளாதார ரீதியாக சில தட்டுப்பாடுகளை நம்முடைய நாடோ வீடோ சந்திக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதனால் கவனமாக இருங்கள். ஒரு முன்னெச்சரிக்கையா உங்கள் மீது ஒரு அன்பினால் சொல்கிறேன். அன்பர்களே, இந்த மிருகசீரிட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு தேவையில்லாமல் இப்பொழுது மனோபயம் அதிகம் இருக்கிறது. இதை தவிர்த்து விடுங்கள். எந்த பிரச்சனையும் பேராபத்தும் உங்களுக்கு வராது. வேலையில பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் கோபமான வார்த்தைகளை மட்டும் இப்ப சொல்லாதீங்க. பெஞ்சில் உட்காந்து வச்சிருவாங்க. டீம் லீடருக்கு உங்களுக்கும் பகை இருந்துச்சுன்னா சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய லிஸ்ட்ல முதல்ல உங்க பேரை தான் உங்க டீம் லீடர் பரிந்துரைப்பார். அதுல கொஞ்சம் கவனமா இருந்துடணும். மிருகசீரிட நட்சத்திரத்துக்காரர்கள் உங்க மேலாளர்களை, உங்க டீம் லீடர்ஸ், உங்க உயர் அதிகாரிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இந்த வாரத்திலே வியாபாரிகளுக்கு இது நல்ல வாரம். மாணவர்களுக்கு கல்வியிலே முன்னேற்றமான வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே, திருவாதிரை நட்சத்திரத்து அன்பர்கள் சிவபெருமானுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். அவருக்கு பேர் ஆருத்ரா நாயகன் பேர். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சமஸ்கிருதத்தில் ஆருத்ரா நட்சத்திரம் சொல்றோம். ஓம் மகா சிரேஷ்டாய வித்மகே பசும் தனாய திமகி தன்னோ ஆருத்ரா பிரச்சோதயாதுன்னு சொல்றோம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இயல்பிலேயே கோபம் நிறைய வரும். மற்றவங்க நம்ம மேல கான்சென்ட்ரேட் பண்ணலைனாலும் கோபம் வரும். நாம அன்பு காட்டுவோம், அந்த அன்பை பிறர் காட்டவில்லையே அப்படிங்கிற கோபம் வரும். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரம். பொருளாதார ரீதியாக உயர்வு வரப்போகிற நல்ல வாரம். நிறைய சோதனைகளை நீங்க அனுபவிச்சிட்டீங்க. தேவையில்லாத வம்பு வழக்குகள், பிரச்சனைகள் வந்து உங்கள் வாசலிலே நிற்கின்றன. இன்னும் பலருக்கு தெய்வம் துணைதான் உங்களை இப்பொழுது காப்பாற்றும். குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்கள் வழிபட்டுக் கொண்டே இருக்கிறோம். தெய்வ துணைதான் முக்கியம். ஏன்னா தேவையில்லாம இப்ப வம்பு வழக்குகள் வருது. 7ஆம் இடத்துல கேது பகவான். வம்பு வழக்குகள் யாரோ என்னைக்கோ பண்ணின ஒரு விஷயத்தை இன்னைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. நீங்க தவறே நினைச்சு பண்ணல. ஏதோ ஒரு விஷயத்திற்காக ஒரு கருத்தை சொன்னீர்கள், ஏதோ வேற ஒரு விஷயத்தை செய்தீங்க. இன்னைக்கு அது வம்பாக வந்து உங்களை ஆட்டி பிடிக்கிறது. இதெல்லாம் திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இப்ப நடக்கும்.
வேலை விஷயமாக சிலருக்கு சில தொந்தரவுகள் இருக்கலாம். அவர்கள் எல்லாம் இப்பொழுது அமைதியாக இருங்கள். எல்லா பிரச்சனையும் சரியாகும். வியாபாரிகளுக்கு மிக மகிழ்ச்சியான வாரம். நல்ல வியாபாரத்துல முன்னேற்றம் இப்பொழுது தென்பட துவங்கும். பிள்ளைகள் விஷயத்திலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். பொருளாதார நிலை உயரும். தெய்வ வழிபாடுகள் எல்லா சக்தியும் தரும். பெண்களுக்கு இது மிக மிக மகிழ்ச்சியான வாரம். அலுவலகத்திலே பணியாற்றக்கூடிய பெண்களாக இருந்தாலும் இல்லத்தரசிகளாக இருந்தாலும் இது மகிழ்ச்சியான வாரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் பழுப்பு வெள்ளை வண்ணம். புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள். புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரத்துடைய கிரக சூழ்நிலைகளை பார்க்கிற போது உங்களுடைய நட்சத்திர நாயகன் குரு பகவான் அவரும் சந்திரனும் அருகிலே இருந்து இந்த வாரம் துவங்குகிறது. குரு பகவான் உத்திராட நட்சத்திரத்திலே நெருங்கி இருக்கிறார். திருவோண நட்சத்திரத்து அதுக்கு அடுத்தது திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்தில் இந்த வாரம் துவங்குகிறது. இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இப்ப என்ன இருக்கும்னா பொருளாதார தேவைகள் அதிகம் இருக்கும். பல இடங்கள்ல நீங்கள் ஒரு இடத்துல, உங்க வாழ்க்கை துணைவர் ஒரு இடத்துல, நீங்கள் ஒரு இடத்துல, உங்கள் குடும்பம் ஒரு இடத்துல, இப்படி எல்லாம் சூழல்கள் இருக்கும். வாழ்க்கையில் ஒரு விஷயம் முக்கியமா முடிவு பண்ணணும். உடல் நலம் முக்கியமா, பணம் முக்கியமா அப்படின்னா உடல் நலத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எப்போ எதுக்கு முக்கியத்துவம்னு இருக்கு. மன நிம்மதி முக்கியமா, பொருளாதாரம் முக்கியமான மன நிம்மதி தான் முக்கியம்னு முடிவெடுக்கணும். அவர்கள் தான் புத்திசாலிகள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான விஷயங்களை விட மன நிம்மதிக்கு, குடும்ப நிம்மதிக்கு, உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் இந்த அடிப்படையிலே முடிவெடுங்கள், உங்களுக்கு நல்லது. 1000 உண்டிங்கு ஜாதி எண்ணில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என்று கேட்டான் மகாகவி. எங்கள்கிட்ட 1000 பிரிவினைகள் இருக்கும். அடுத்தவன் வந்து உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, கேட்ட சூழ்நிலை வேறு. இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்வது, குடும்ப வாழ்க்கையிலே அந்நியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. 3ஆம் நபர்களுடைய தலையீடு உங்க குடும்ப வாழ்க்கையில இல்லாம நீங்க புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க பார்த்துக்கிடணும். அந்நிய தேசத்திலே வேலை வாய்ப்பு சம்பந்தமான சில முயற்சிகள் சிலர் இருப்பீங்க. அதுக்கு வெற்றிகரமான செய்திகள் வரும். அதே போல இப்பொழுது உங்க பிசினஸ் பார்ட்னர் சில கருத்து மாறுபாடுகள் இருக்கும். அவரை பகைத்துக் கொள்ள வேண்டாம். பொருளாதார ரீதியாக சில தவறுகளை அவர் சுட்டிக்காட்டுவார். நான் பிரிஞ்சு போறேன்னு கூட சிலர் சொல்லுவாங்க. பிசினஸ் பார்ட்னர்ஸை எக்காரணம் கொண்டும் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பகைத்துக் கொள்ள வேண்டாம். உங்கள் லைஃப் பார்ட்னர் இப்பொழுது பண தேவைகள் அதிகம் இருக்குன்னு சொல்லுவார். அவருக்கு சில பொருளாதார ரீதியான தடைகளை பற்றி பேசுவார். உங்க மனைவி இப்பொழுது நகைகள் வாங்கி கொடுக்க சொல்லி சில காரணங்களை எல்லாம் சொல்லுவார். உங்களுடைய மகள் இருக்கிற திருமணத்திற்கு நகைகள் வாங்கி வைக்க வேண்டாமாங்க என்றெல்லாம் கேட்பார். இப்படி வாழ்க்கையில பல்வேறு சூழ்நிலைகள் இருக்கும். அந்த சூழ்நிலைகளை இதமாக கடக்கணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ல நிறைய ஸ்டாக் வாங்கி வைக்க ஆரம்பிப்பீங்க. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் புனர்பூச நட்சத்திரத்துக்காக பண்ணுவீங்க. இன்ட்ராடே பண்ணும்போது மட்டும் எச்சரிக்கை தேவை. அதை அளவுக்கு அதிகமா பண்ணிடாதீங்க. கணவன் மனைவி உறவிலே விட்டுக் கொடுத்துதான் இப்ப செல்லணும். அது மிக 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 முக்கியம். அதே மாதிரி திருமணத்துக்கு பொருத்தமாகக்கூடியவங்க பேரண்ட்ஸ் கவனமா இருங்க. உங்க வீட்டுல கடகராசிக்காரங்களுக்கு, குறிப்பாக புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எல்லாம் இப்ப பொருத்தம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா திருமண பொருத்தத்தை மிக கவனமாக பார்க்கணும். 7ஆம் இடம் எப்படி இருக்கிறது என்பதிலே மிக கவனமாக இருக்கணும். ஜோதிடர்கள்ட்ட போய் கட்ட பொருத்தம் பார்க்கணும்னு சொல்லணும். நட்சத்திர பொருத்தம் பார்க்கணும் ஈஸியா சொல்லிட்டு வந்துடக்கூடாது. ஆக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு முன்னேற்றம், பெண்களுக்கு முன்னேற்றம், எல்லா வகையிலும் உங்களுக்கு பல நன்மைகள் தேடி வரக்கூடிய நல்லதொரு வாரமாக புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் கிரே வண்ணம். பூசம் நட்சத்திர அன்பர்களே, மிகச்சிறந்த வாரமாக இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையிலே அமையும். நட்சத்திரநாதன் வக்கரப்பட்டு இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். 7ஆம் இடத்திலே நட்சத்திரநாதன் வக்கரப்பட்டு இருக்கிறார். அவர் 7ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம். 7லே வக்கரமாக இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, யாருக்காவது திருமணத்திற்கு பண உதவி தேவைப்பட்டால் நீங்க செய்யணும்.
உங்க வாழ்க்கையில வேலை வாய்ப்புல பிரச்சனை இருந்தாலும், கணவன் மனைவி உறவுல பிரச்சனை இருந்தாலும் அது நிவர்த்தி ஆயிடும். அந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்க, வெற்றிகரமா உங்களுக்கு நடக்கும். யாருக்காவது கல்யாணம் நடத்துறதுல பொருளாதார ரீதியாக பிரச்சனை இருக்கும், உங்க காதுக்கே அந்த செய்தி வருங்க, நீங்க அக்கப்பக்கத்தை கேள்விப்படுவீங்க. அப்படி உதவுங்கள், ஏழைகளுக்கு திருமணம் நடப்பதற்கு உதவுங்கள். இப்ப நீங்க உதவி செய்து பாருங்க, பெரிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா வெளிநாடுகளில் பணியாற்றக்கூடியவர்கள், அங்க எனக்கு வேலையில பிரச்சனை வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், நான் சொன்ன இந்த பரிகாரத்தை கடைபிடிங்க, உங்களுக்கு உங்க வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்வதை நீங்க பாப்பீங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல கூடுதல் கவனமாக சென்று வர வேண்டிய வாரமாக இந்த வாரம் பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு அமைகிறது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் புது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்ணணும்னு நினைப்பீங்க. காலேஜ் மாணவர்கள் இப்பொழுது மிக கவனமாக நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள். பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வாரம், குடும்பத்திலே குதூகலம் கூடும், பிள்ளைகளால் பல்வேறு வகையிலே நன்மைகள் கூடும். என்னைக்குமே லேடிஸுக்கு கட்டிய கணவரை விட தான் பெற்ற பிள்ளைகள் மீது நம்பிக்கையும் பாசமும் நிறைய உண்டு இல்லைங்களா? அப்படி பெற்ற பிள்ளைகள் உங்களை ஆனந்தமாக வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு காலம். காலத்துல எண்ணியதெல்லாம் நீங்கள் வெற்றி பெற முடியும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் காக்கி வண்ணம். ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களே, இந்த வாரம் மிகச்சிறந்த மாற்றங்கள் இருக்கும். இன்னும் சொல்ல போனா பலருக்கு பொருளாதார ரீதியாக தேவைகள் அதிகரிக்கும், வேலை மாற்றம் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும், வேலை மாற்றம் பண்ண வேண்டிய சூழல்கள் இப்போ இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன செய்யணும்னா, 7ஆம் இடத்துல உங்களுக்கு வாரத்துடைய துவக்கத்திலே குரு சனி பகவான் 2 பேரும் வக்கர நிலையில் இருக்கிறார்கள். அவர்களோடு சந்திர பகவான் இணைந்திருக்கிறார். உங்கள் ராசி அதிபதி, உங்கள் நட்சத்திர நாயகன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். இதெல்லாம் மனசுல கணக்கு பண்ணணும் நீங்க. இப்ப வேலை ரீதியாக ஒரு குழப்பமும், அதே மாதிரி பொருளாதார ரீதியாக ஒரு மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு தேவையில்லாத அச்சம் இருக்கும். அந்த அச்சத்தை தீர்த்து விடுங்க. அச்சம் கீழ்கழுது ஆச்சாரம் என்கிறது தமிழ் இலக்கியம். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்று பட்டுக்கோட்டை கவிதை எழுதுகிறார். அச்சத்தை விடுங்கள், அச்சம் தவிர. உங்கள் வாழ்க்கையில இப்போ என்ன கஷ்டம் வந்தாலும் தற்காலிக கஷ்டங்கள் நீங்க தப்பிச்சுக்கிட முடியுங்க. ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் காத்திருக்கிறது. இப்ப வரக்கூடிய தடையெல்லாம் தடையல்ல, தடைக்கல்லும் உங்களுக்கு படிக்கல்லாக அமையும். ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு இப்பொழுது இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும். எல்லாரையும் பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. சுக்கிர பகவான் இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலே வக்கரமாக இருக்கிறார். கணவன் மனைவி உறவிலே பாதகம் செய்ய சிலர் முற்படுவார்கள். அதுல கவனமா இருங்க. கட்டிய மனைவியை பற்றி சகோதரி இப்பொழுது குற்றம் சொல்லி பேசினால் கூட காது கொடுத்து கேட்காதீங்க. இந்த காலகட்டம் என்பது உங்கள் வாழ்க்கையிலே பல்வேறு நல்ல மாற்றங்களையும் உருவாக்கி தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் ரோஜா வண்ணம். மகம் நட்சத்திர அன்பர்களே, மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிற வாரம் இந்த வாரம். சிலருக்கு வேலை இழப்பு இருக்கு, அதை நான் மறுக்கல. ஏற்கனவே வேலை இருக்கிறவங்களுக்கு வேலை இழப்பு இருக்கு. இந்த புதிய வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு இப்ப வேலை கிடைக்கும். அது நல்ல விஷயம் இல்லையா? நல்ல வேலை கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உங்கள் அருகிலே இருந்தால், பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உங்கள் அருகிலே இருந்தால், பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தால் அவர்கள் கையினாலே கொஞ்சம் பணம் வாங்குங்கள். ஏதோ ₹1 கூட கொடுக்க சொல்லுங்க. உங்களுக்கு பொருளாதார உயர்வு ஏற்படும். மகம் நட்சத்திர அன்பர்கள், மகம் நட்சத்திரத்து மனிதர்கள், இளைஞர்கள் பெற்றவர்களுடைய அன்பு இப்பொழுது அபரிமிதமாக கிடைக்கும். உங்கள் மீது பாச மழை பொழிவார்கள். உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்குவார்கள்.
உங்களுக்கு மட்டும் வேலையில சில மாற்றங்கள் செய்யணும்னு தோணும். சிலருக்கு வேலையில பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தங்கள் உடல் நலத்திலே அதிக அக்கறை எடுத்துக்கணும். பெண்களுக்கு வேலை மாற்றம் இப்பொழுது அமையும். பண தேவைகள் பூர்த்தியடையும். பணத்தில் யாருக்கெல்லாம் சிரமம் இருக்கோ அவர்கள் தயவு செய்து அருகில் இருக்கக்கூடிய வங்கிக்கு இந்த முறை சென்று வாருங்கள். வங்கியில போய் சும்மா பேங்க்ல ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காருங்க. லோன் வாங்குறத பத்தியோ வேற எதை பத்தியோ வங்கி மேலாளர்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து பேசுங்க. வங்கி ஊழியரிடம் கேளுங்க, எனக்கு இந்த பண வசதி வேணும், என்னென்ன லோன் இருக்கு, முத்ரா லோன் இருக்கா, மற்ற லோன் இருக்கா, இதெல்லாம் பேசுங்க. வங்கியில போய் 1/2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வந்தாலே பணம் புழங்கக்கூடிய இடம், வங்கியா இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி, நல்ல பணம் புழங்கக்கூடிய இடத்தை நான் சொல்றேன். உட்கார்ந்துட்டு வாங்குங்க. இப்போ உங்களுக்கு இந்த பொருளாதார ரீதியான உயர்வுகளை நீங்க பார்ப்பீங்க. இந்த வாரத்துல பல்வேறு நன்மைகள் இந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய வழிநடத்தக்கூடிய பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் எமித்திஸ்ட் வண்ணம். பூரம் நட்சத்திர அன்பர்களே, ஒரு நல்ல எதிர்காலம் உதயமாக போகிறது. நட்சத்திர நாயகன் சுக்கிர பகவான் வக்கரமாக இருந்தால் கூட அவர் ஆட்சி நிலையிலே 10ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்ப பணியாற்றக்கூடிய இடங்கள் எங்களுக்கு சிக்கல் இருக்கு சார் அப்படின்னு நீங்க சிலர் அனுபவிக்கிறீங்க இல்லைங்களா? இந்த சிக்கல் எல்லாம் தற்காலிக சிக்கல்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். பெரிய சிக்கல்கள் உங்களுக்கு வராது. எந்த சிக்கல் இருந்தாலும் நீர்த்து போகும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 11ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார். பண தேவைகள் பூர்த்தியடையும். பிசினஸ் முயற்சிகள் வெற்றியடையும். உங்களுக்கு தேவையான கடன் உதவிகள் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த மகளிர் சுய உதவி குழு நடத்தக்கூடியவங்க, நகையை அடமான வச்சு பணம் பெறணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்ப கூடி வரும். மருத்துவர்கள் தங்களுடைய உடல் நலத்தில் கூடுதல் இப்ப கவனம் எடுத்துக்கிடணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வந்து சேரும். எதிர்பார்க்கிற நல்ல நல்ல தகவல்கள் வந்து சேரும். அரசாங்கம் சொல்லக்கூடிய விதிமுறைகளை சரியாக மதித்து நடக்கணும். மதித்து நடந்தாலே உங்களுக்கு கேட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணாலே பல நன்மைகள் நடக்கும். பூரம் நட்சத்திர அரசியல்வாதிகளுக்கு பல்வேறு முனைகளிலிருந்து நல்ல ஆலோசனைகள் வரும். அது பயன்படுத்திக்கிறார். வங்கி பணியாளர்கள் ஏற்றம் பெறுவீர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் நீல வண்ணம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வரமான வாரமாக உங்கள் வாழ்க்கையிலே அமையும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில யார் யாருக்கு ப்ரமோஷன் நடைபெற்றிருக்கோ அவங்களுக்கு எல்லாம் 15ஆம் தேதிக்கு மேல நல்ல செய்தி வரும். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க, போக்குவரத்து துறைகளிலே பணியாற்றக்கூடியவர்கள், நில அளவை சம்பந்தமான துறைகளிலே இருக்கக்கூடியவர்கள், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க, அழகு நிலையங்கள் நடத்தக்கூடியவர்கள், மால்ல கடை வைக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய மால்ஸ்ல கடை வச்சிருக்கக்கூடியவங்க, கம்ப்யூட்டர் நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் கூட பொருளாதார ரீதியான சில தடைகள் வந்து நிவர்த்தியாகும். இவர்கள் எல்லாம் இப்பொழுது துர்க்கையை வழிபட்டால் பல்வேறு வகையான நிம்மதி வந்து சேரும். உங்கள் வாழ்க்கையிலே சில தடைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருந்ததுன்னா நிவர்த்தி பண்றதுக்கு என்ன தெய்வத்தை கும்பிடுறதுன்னு பார்க்கணும். துர்க்கையை வழிபடுங்க, பல நன்மைகள் நடக்கும். அது வெள்ளிக்கிழமை ராகு காலம், காலையில் 10:30 to 12 மணி வெள்ளிக்கிழமை. அப்ப கும்பிட்டீங்கன்னா பல நன்மைகள் நடக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்திலே சுபகாரிய நிகழ்ச்சிகள் கூடி வரும். மகனோ மகளோ திருமணத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அழகா திருமணம் கூடி வரும். திருமண பருவத்திலே நீங்கள் இருந்தாலும் நல்ல செய்தி வரும். மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். படிப்பதற்கு கூடிய தேவையான அவகாசம் கிடைக்கும். நல்ல நல்ல மேம்பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட துவங்கும். சீனியர் சிட்டிசன்ஸ் ஹெல்த்ல நல்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் நாவல் பழ வண்ணம். அஸ்தம் நட்சத்திர அன்பர்களே, அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு
இந்த வாரம் துவங்குவதே உங்களுடைய இன நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்துல துவங்குகிறது. இந்த பிசினஸ் பத்தின ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கு. இந்த பிசினஸையும் நம்ம பண்ணுவோமா, இந்த பிசினஸ் லாபம் தருமா, வேற பிசினஸ் மாத்திக்கிடலாமா, அப்படி சிந்தனைகள் தோணுது இல்லைங்களா? அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கக்கூடாது. கட்டாயம் முடிவெடுக்க வேண்டியவர்கள் உங்களுடைய ஜோதிடர்களை ஆலோசனை செய்து பிறகு முடிவெடுங்கள். நாங்க இதுல சொல்லிட்டு இருப்பதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். மிகச்சரியான பலன்கள் எப்படி நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்கவுங்க ஜாதகத்தை பார்க்கணும். அதுல என்ன தசாபுத்தி அந்தரம் சூட்சமம் நடக்குதோ அதை பொறுத்துதான் பலன்கள் நடைபெறும். இப்ப 5ஆம் இடத்துல குருவும் சனியும் கூடி இருக்கிறாங்க. பிசினஸ் ரீதியா சில தடைகள் இருக்கும், அது சம்பந்தமான சில மன அழுத்தங்கள் உங்களுக்கு இருக்கும். இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வெளியிலே ஒரு மன அழுத்தம் இருக்கும். உங்களுக்கு பிடித்தமான நபர்களுக்கு சிலருக்கு இப்போ உடல்நல பாதிப்புகள், சில வாழ்க்கை பிரச்சனைகள் இருக்கலாம். ஆகவே இப்பொழுது குலதெய்வத்தை வழிபடுங்கள், எல்லா வகையான நன்மைகளும் நடைபெறும். தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு உற்சாகம் ஊட்டும். பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வீர்கள். வாகனத்துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள், பணி இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் மாணிக்க வண்ணம். சித்திரை நட்சத்திர அன்பர்களே, இந்த வாரத்திலே நீங்கள் பல்வேறு வகையிலே மாற்றங்களை சந்திக்க போகிறீர்கள். சிலருக்கு வேலை மாற்றம் நடைபெறும். சிலருக்கு உங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு வேறு வேலை கிடைத்து ஊர் மாற்றம் நடைபெறும். வங்கி துறையிலே பணியாற்றக்கூடிய பலர், பினான்சியல் செக்டார்ல பணியாற்றக்கூடிய பலர் அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடுவீங்க. ஏற்கனவே போட்டு வச்சிருந்த எஃப்டியை பலர் மீண்டும் எடுத்துருவீங்க பேங்க்ல இருந்து. சிலர் பொருளாதார ரீதியாக பல மாற்றங்களை செய்வீர்கள். இந்த வாரம் இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனமா இருக்கணும். தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் முடிவு எடுப்பீங்க. சித்திரை நட்சத்திரத்துக்காரங்க அவசரப்பட்டு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லயும் இறங்க வேண்டாம். முறையான இன்வெஸ்ட்மெண்டா அப்படி பார்த்து இறங்குங்க. அதிக பணத்திற்கோ வட்டிக்கோ ஆசைப்பட்டு தேவையற்ற இடத்துல பணத்தை போட்டுறாதீங்க. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் தள்ளியே இருங்க இந்த வாரம். கம்யூனிகேஷன் செக்டார்ல பலருக்கு இப்ப வேலை கிடைக்கும். ஆசிரியர் துறையில வேலை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அது குறித்த தகவல்கள் சேரும். நோயுற்றவர்கள் அதிலிருந்து மீளக்கூடிய நல்ல தகவல்கள் இப்பொழுது வரும். சகோதர வகையிலே இருந்த பகைமைகள் தீரும். பெண்களுக்கு இது மகிழ்ச்சியான வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். சுவாதி நட்சத்திர அன்பர்களே, சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பல்வேறு வகையிலே நன்மைகள் நடைபெறப் போகிற நல்லதொரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. உங்கள் நட்சத்திரநாதன் ராகு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே இருப்பது ஒரு நன்மை. அவரோடு உங்களுடைய லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சென்று இணைய போகிறார். இந்த காலகட்டத்தில் தவறான தொழில் செய்யக்கூடியவர்கள் மட்டும் கவனமாக இருங்க. குறுக்கு வழியிலே பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருங்கள். மற்றபடி சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்படும். சிலருக்கு திருமணம் இப்போ பிக்ஸ் ஆகும். உங்களுடைய தாய் தந்தையினாலே பல்வேறு நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். அண்டை அயலாரினால் சில தொந்தரவுகள், வம்பு வழக்குகள் வரலாம். கூடுதல் கவனம் தேவை. அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய சிலர் கூட சில வம்பு வழக்குகளை கொண்டு வருவாங்க. எச்சரிக்கை தேவை. அண்டை அயலாருக்கு சிலருக்கு இப்பொழுது சில நோய் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. ஆகவே நீங்கள் சுகாதாரமாக உங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அரசு சொல்லக்கூடிய விதிமுறைகளை மதித்து நீங்க உங்களுடைய சுகாதாரத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இப்போ அண்டை அயல் பகுதிகளில் உங்களுக்கு நோய் தாக்கங்கள் இப்ப அதிகமாகக்கூடிய காலகட்டம். அதனால நீங்க இந்த சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய உடல் நலத்துல இந்த காலகட்டம் என்பது நிறைய சொத்து சுகமாகக்கூடிய சிந்தனைகள் பெருகும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஜெயிப்பார்கள். பொருளாதார ரீதியான உயர்வுகள் வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் இளம் சிகப்பு வண்ணம். விசாகம் நட்சத்திர அன்பர்களே, விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இப்பொழுது பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் வரும். எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வரும். ஆனால் உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். விருச்சிக ராசி விசாகமா இருந்தா பேச்சில் கவனமா இருக்கு.
அதே மாதிரி நீங்க துலாம் ராசி விசாகமாக இருந்தால் எந்த ஒரு விஷயத்திலும் எழுத்துப்பூர்வமாக கருத்துக்கள் சொல்வதிலே கவனமாக இருங்க. சமூக வலைத்தளங்களிலே கருத்துக்கள் பதிவிடுவதில் கூட கவனமாக இருக்க. இப்ப கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும், பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்கும். சிலருக்கு மட்டும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள், கொழுப்பு அடைப்பு போன்ற பிரச்சனைகள் வரலாம். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. வங்கி பணியாளர்களுக்கு மென்மையான தகவல்கள் வந்து சேரும். பெண்கள் தங்கள் உடல்நலத்திலே கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காலகட்டம் என்பது வியாபாரிகளுக்கு பல்வேறு வகையிலே புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நன்மைகள் நடைபெறும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் ராமர் பச்சை வண்ணம். அனுஷம் நட்சத்திர அன்பர்களே, அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் வெற்றிகரமான வாரம். உங்களுடைய 3வது ஸ்தானத்திலே துவங்கி 6வது ஸ்தானத்திலே சந்திர பகவானுடைய பயணம் இந்த வாரம் நிறைவடைகிறது. உங்களுடைய 3வது ஸ்தானத்திலே இந்த குரு பகவானும் சனி பகவானும் சந்திர பகவானும் இணைந்து இந்த வாரம் துவங்குகிறது. வேலை தொடர்பான கம்யூனிகேஷன் கவனமா இருங்க. இந்த வாரம் நிறைய பேர் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவீங்க. டெலிபோனிக் இன்டர்வியூ, நேரடியான நேர்முக தேர்வுகள், இதெல்லாம் சிலருக்கு இருக்கும். அதுல கவனமா பதில் சொல்லணும். எனக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பதில் சொல்வது என்பது, சரியான பதில் சொல்வது என்பதை விடவும் கூடுதல் முக்கியத்துவம் கேள்வியாளர் என்ன மனோநிலையில் என்ன மாதிரியான பதிலை எதிர்பார்க்கிறார்கள் அடிப்படையில் பதில் சொல்றார். அதுலதான் வெற்றி இருக்கிறது. அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் புரிந்து நடந்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் வக்கரமாக இருப்பதும், 3ஆம் இடத்திலே குருவும் சனியும் சந்திரனும் வக்கரமாக இருப்பதும் உங்களுடைய ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே மிகுந்த கவனம் செலுத்துங்கள். ஒழுக்க குறைவினால் சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். விவாகரத்து முயற்சிகளிலே இப்பொழுது ஈடுபட வேண்டாம். விவாகரத்து நடந்துருச்சுன்னா பின்னால நீங்க வருத்தப்பட நேரிடும். ஆகவே குடும்ப வாழ்க்கையிலே பிரிவினை இருக்கக்கூடியவர்கள் உங்கள் ஜோதிடத்தை, உங்கள் ஜாதகத்தை பார்த்து, ஜோதிடம் பார்த்து பரிகாரம் செய்து கொண்டு தப்பித்துக் கொள்வதுதான் நல்லது. ஆலயத்திற்கு மணி வாங்கி கொடுப்பது நல்லது. அப்படி நேர்ந்து வச்சுக்கணும். இப்போ ஆலயத்துக்கு கோயிலுக்கு நான் மணி வாங்கி கொடுக்க வேண்டிக்கிட்டாலே உங்க வாழ்க்கையிலே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் விலகும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பிள்ளைகள் சம்பந்தமான சில மனக்கசப்புகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். உங்களுக்கு வாகனத்துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் புதிய வேலை தேடக்கூடிய சில சூழல்கள் இப்பொழுது நிலவும். மருத்துவ பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள் பணிச்சுமை கூடும். உங்கள் உடல்நலத்திலும் நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வாரத்தில் உங்களுக்கு பெயரும் புகழும் வந்து சேரும். நீங்கள் கைமாறு கருதாமல் உழைக்கக்கூடிய உங்களுடைய உழைப்புக்கு, சமுதாய ஆர்வத்திற்கு, சமூக நலன் விரும்பி நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு பொதுமக்கள் மத்தியிலான ஆதரவு பெருகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் முத்து வண்ணம். கேட்டை நட்சத்திர அன்பர்களே, கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்தணும். 8ஆம் இடத்துல உங்க நட்சத்திர நாயகன் புதன் பகவான் இருக்கிறார். சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதற்கு தகுந்தாற் போல உழைப்பு இருக்காது. படிக்கக்கூடிய காலத்துல உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்திக்கணும். இளமையில் கல் என்று முன்னால் நம்ம முன்னோர்கள் சொன்னார்கள் இல்லையா? சின்ன வயசுல நல்ல ஞாபக ஆற்றல் இருக்கும். கொஞ்சமா படிச்சாலே நம்ம அழகா ஞாபக ஆற்றல் நம்மளை காப்பாற்றும். வயது ஆக 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 அந்த ஞாபக ஆற்றல் குறையும். பலமுறை படிக்க வேண்டிய அவசியங்கள் வந்துவிடும். பசுமர தாணி போல் இளமையில் மனதிலே விஷயங்கள் பதியும். வயதாக வயதாக மறதி வந்து வாட்டும். ஆகவே அன்பர்களே, இளைஞர்களே, இப்பொழுது உங்களுடைய படிப்பிலே கூடுதல் அக்கறை செலுத்துங்கள். படிப்பு தொடர்பான சிலர் அசால்ட்டா இருக்கீங்க. அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். கோபத்தை தவிர்க்கணும். இந்த வாரம் திருமண பொருத்தம் பார்க்கக்கூடியவர்கள் கூடுதல் கவனத்தோடு உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண பொருத்தம் பாருங்கள். பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான தகவல்கள் சேரும். வங்கி கடன் உதவிகள் கிடைக்கும். சிலருக்கு வீடு கட்டக்கூடிய எண்ணங்கள் தோன்றும். பழைய வீட்டை விற்பதற்கு சிலர் முயற்சிகள் செய்து வெற்றி காண்பீர்கள். கணவன் மனைவி உறவிலே விட்டுக் கொடுத்து சென்றால் பல நன்மைகள் இப்பொழுது ஏற்படும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பலருக்கு வேலை மாற்றம் குறித்த சிந்தனைகள் மனதிலே பெருகிக் கொண்டிருக்கும். அந்த சூழல்களும் பெருகும்.
குடும்பத்திலே நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நல்ல சூழலும் நிலவும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் ஆரஞ்சு வண்ணம். மூலம் நட்சத்திர அன்பர்களே, மூலம் நட்சத்திர அன்பர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஓரளவிற்கு பண வாய்ப்புகள் கிடைக்கும். நான் ஓரளவுக்கு தான் சொல்றேன். ஏன்னா தனஸ்தானத்துல குரு வக்கரம், சில பொருளாதார தட்டுப்பாடுகள் இருக்கா, சிக்கனமாக செலவழிச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கார். அவர் 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதி, 2ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறார். அப்போ உங்களுக்கு பொருளாதார ரீதியான சில தட்டுப்பாடுகள் மட்டுமில்லை, வேலையிலும் சில தட்டுப்பாடுகள், வேலை மாற்றம் குறித்த சிந்தனைகள், சிலருக்கு வேலை பறிபோகக்கூடிய சூழ்நிலைகள், சிலருக்கு பெஞ்சில் உட்காந்து வைக்கக்கூடிய சூழ்நிலைகள், இதெல்லாம் இப்ப நடந்துகிட்டு தான் இருக்கும். குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருக்கே, பண தட்டுப்பாடுனால பிரச்சனைகள் வருது, பிள்ளைகளுடைய விருப்பம் வேறாக இருக்கிறது, உங்கள் எண்ணம் வேறாக இருக்கிறது, குழப்பம் நடந்துட்டு இருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு. இதெல்லாம் நீங்க கவனமா ஹேண்டில் பண்றதுதான் முக்கியம். பிரச்சனைகளை நீங்கள் ரொம்ப அழகா பக்குவமா ஹேண்டில் பண்ணணும். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸுக்கு கூட சில வருத்தங்கள் மனதிலே இருக்கிறது, மருத்துவ ஆலோசனை தேவைப்படுகிறது, அதெல்லாம் பார்த்து நீங்க நிறைவேற்றணும். இந்த காலகட்டத்தில் வார்த்தைகளை வெளியே விடுவதிலே எச்சரிக்கை தேவை. வார்த்தைகளை அள்ளி கொட்டிட்டீங்கன்னா மீண்டும் அதை எடுக்க முடியாது, அதில் கவனம் உங்களுக்கு தேவை. இந்த காலகட்டத்தில் வியாபாரிகள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே பெருகுவதற்கு உங்களால் இயன்ற உதவியை அன்னதானம் பிறருக்கு செய்யுங்கள். அது மிக மிக முக்கியம். ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள். அப்படி அன்னதானம் செய்வது உங்களுக்கு பலத்த நன்மையை வாழ்க்கையில் உருவாகும். உங்க வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை போகும். மாலை நேரத்திலோ இரவு நேரத்திலோ நீங்கள் அன்னதானம் செய்வது மிகச் சிறப்பு. இப்போ உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் வாழ்க்கையிலே உண்டாவதற்கு இந்த அன்னதானம் உதவும். பெண்களுக்கு விட்டுக் கொடுப்பதனால் பல நன்மைகள் உண்டாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் தாமரை வண்ணம். பூராடம் நட்சத்திர அன்பர்களே, பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இப்ப முதுகுத்தண்டுல வலி இருக்கும். பலருக்கு பேக் பெயின், முதுகுத்தண்டு வலி, இடுப்பு வலி, கால் நரம்புகள் சுண்டி இழுக்கிறது, சியாட்டிக் பெயின், இதெல்லாம் பலருக்கு இருக்கும். புராணம் நட்சத்திர அன்பர்கள் இப்பொழுது திருமண வாழ்க்கையில கொஞ்சம் கனிவு காட்டணும். திருமண வாழ்க்கையில எடுத்தோம் கவிழ்த்தோம் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. பொறுமை தேவை. லைஃப் பார்ட்னர் இப்ப சில தடுமாற்றங்கள் இருக்கும், சில கோபங்கள் இருக்கும். அவர் மனது மாறி பேசுவார். உங்க கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அரவணைச்சு கொண்டு வரணும். இந்த கடின உழைப்பாளிகளுக்கு இப்ப வருமானம் கம்மியாக இருக்கும். இது ஒரு சூழல். இது சரியாயிடும். உங்களுக்கு பழைய வீட்டை விற்பதற்கு சிலர் முயற்சி செய்வீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்திலே கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். சில தடுமாற்றங்கள் வியாபாரத்தில் இருக்க கூடுதல் கவனம் தேவை. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கல்வியில நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வெளிநாட்டில் போய் கல்வி பயிலணுங்கிற ஆர்வம் இப்பொழுது பெருகும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்கும் பூராட நட்சத்திரக்காரர்கள் முயற்சி செய்வீர்கள். ஹைதராபாத்ல, பெங்களூர்ல பணியாற்றக்கூடிய சிலருக்கு வேலை இழப்பு தொந்தரவுகள் இப்பொழுது இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களே, உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய நண்பர்கள் இப்பொழுது கிடைப்பார்கள். எதிர்பார்க்காத தன லாபங்கள் இப்பொழுது உருவாகும். இன்னும் சிலருக்கு வண்டி வாகனங்களை இப்ப பழுது நீக்கி பயன்படுத்தணும். அது மிக முக்கியம். சிலருக்கு வண்டி வாகனங்களால தொந்தரவு வரலாம். அதனால பழுது நீக்கி பயன்படுத்துங்க. இந்த காலகட்டம் என்பது உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கும். கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டு. கம்யூனிகேஷன் செக்டார்ல ஒர்க் பண்ணி வேலை இழப்பு பிரச்சனைகளுக்கு ஆளானவங்களுக்கு 15ஆம் தேதிக்கு பிறகு நல்ல தகவல்கள் வந்து சேரும். 15ஆம் தேதிக்கு பிறகு வம்பு வழக்குகள் வருகிற போது மட்டும் ஒதுங்கி இருக்கணும். குறிப்பாக வியாபார பெருமக்கள்
தேவையில்லாத வம்பு வழக்குகள், வாடிக்கையாளர்களிடமிருந்து சில சிக்கல்கள் உருவாகலாம். அதுல மட்டும் கூடுதல் கவனமாக இருங்க. எக்ஸ்போர்ட் பிசினஸ் பலருக்கு இப்ப பாதிக்கும். எக்ஸ்போர்ட் பிசினஸ் நம்பி யாரெல்லாம் தொழில் செய்துட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் சில பாதிப்புகள் இருக்கும். அவர்களெல்லாம் உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்கள். எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களாக நீங்கள் இருந்தால் பொதுமக்கள் தொடர்புடைய துறைகளிலே அவர்களுக்கு பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்தால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். நீங்க கம்பெனி நிர்வாகிகளா இருந்தீங்கன்னா உங்களுடைய பணியாற்றிய பணியாளர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை இப்பொழுது செய்து வந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதை நீங்கள் கண்கூடாக காணலாம். தெய்வத்தின் துணை கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் மஞ்சள் வண்ணம். திருவோணம் நட்சத்திர அன்பர்களே, இந்த வாரம் துவங்குவதே உங்களுடைய நட்சத்திரத்தில் தான் துவங்குகிறது. இந்த வாரத்தில் முதல் நாள் ஒரு டென்ஷன் இருந்துருக்கும். மறுநாள்லேருந்து எல்லாமே சுபிட்சமா இருக்கும். நல்ல பணவரவு வரும். இந்த வாரத்தில் முதல் நாள் ஒரு டென்ஷன் இருக்கும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். 2வது நாள் பணவரவு வரும். 11ஆம் தேதி பணவரவு வரும். 12ஆம் தேதி சில தொந்தரவுகள் வரக்கூடிய நாளாக இருப்பதனால் எங்கும் யாரிடமும் எந்த உறுதிமொழியும் கொடுக்க வேண்டாம். கம்யூனிகேஷன்ல கவனமா இருங்க. 13ஆம் தேதி பல உதவிகள் உங்கள் வாழ்க்கையில கிடைக்கும். முன்னேற தகுந்த உதவிகள் கிடைக்கும். கல்வியில முன்னேற்றம் உண்டு. தாயாருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும். இந்த வாரத்தில் புத்திரபாகியை எதிர்பார்க்கிறவங்களுக்கு புத்திரபாகியை குறித்த தகவல்கள் வந்து சேரும். உங்கள் வாழ்க்கையில் இருந்த பல்வேறு பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகிற நல்லதொரு வாரமாக இந்த வாரம் அமையும். அனாவசிய கோபங்களை தவிர்த்தால் நன்மைகள் பெருகும். சகோதரர்களுக்கு உதவுங்கள். சாப்பாட்டில் பருப்பு வகைகளாவை நிறைய சேர்த்துக்கோங்க. உடம்புல இப்ப உங்களுக்கு புரோட்டீன் தேவைப்படுது. நிறைய பருப்பு சேர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் சந்தன வண்ணம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களே, அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு பல்வேறு வகையிலே முன்னேற்றம் வந்து சேரும். வேலை மாற்றத்திற்குரிய தகவல்கள் இப்பொழுது வந்து சேரும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்தணும். பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்தணும். பண விஷயங்களிலே சிக்கனம் தேவை. பணத்தை சேமித்து வைத்துக் கொள்வது நல்லது. எதிர்காலத்தில் உணவு பஞ்சம் வருவதற்கும் நம்முடைய நாட்டிலும் சரி உலகளவிலும் சரி உணவு பஞ்சம் வருவதற்கும் உலக நாடுகளிலே பல்வேறு தலைவர்களை எதிர்த்து அரசாங்கங்களை எதிர்த்து மக்கள் போராடக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். என்னுடைய பழைய பதிவுகளிலே அதை நான் சொல்லியிருந்தேன். அப்படி பார்த்தீங்கன்னா இப்ப அமெரிக்க தேசத்திலே போராட்டம் அப்படி வந்து கொண்டிருக்கிறதை நீங்க கண்ணாலே கண்டீர்கள். இப்படி உலகத்தில் பல்வேறு நாடுகளிலே மக்களுடைய போராட்டங்கள் நடைபெறும். அந்த சூழல்கள் எல்லாம் வரப்போகிறது. நாம் இந்திய திருநாட்டிலும் உலக அளவிலும் இதை நாம் பார்க்க போகிறோம். அதனால பொருளாதார ரீதியாகவும் சிக்கனத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். உணவு பஞ்சம் வருவதற்கு முன்பாகவே நாம் சேமித்து வைத்துக் கொள்வது நல்லது. ஜூன் மாதம் 21ஆம் தேதி கிரகணம் வருகிறது. அந்த கிரகண சாந்தியை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் முன்னரேயே உங்களுக்கு நான் உணர்த்தி இருக்கிறேன். அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் பொருளாதார ரீதியாக சில வரவுகள் வரும். வருகிற போது கவனமாக இருந்து கொள்ளுங்கள். வியாபாரத்திலே நலங்கள் பெருகும். நல்ல வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம் ஊதா வண்ணம். சதயம் நட்சத்திர அன்பர்களே, சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இது பொன்னான வாரம். இந்த வாரத்தில் புதுசா வீடு வாங்கக்கூடிய சிந்தனைகள் சிலருக்கு தோணும். சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். தந்தை வழி உதவிகளும் பலருக்கு இந்த வாரத்துடைய பிற்பகுதியில் கிடைக்கும். தந்தையாருடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தார். சிலருக்கு வேலை இழப்பு போன்ற தொந்தரவுகள் வரலாம். வேலை மாற்ற சிந்தனைகள் தோன்றும். புதுசாக வேலைக்கு முயற்சி பண்றவர்களுக்கு வேலை கிடைக்கும். பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாரம். வேலை தேடக்கூடிய பெண்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களுக்கும் இடமாற்றம் குறித்த தகவல்கள் உண்டு. இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு
கல்வியிலே நாட்டம் அதிகரிக்கும் நல்ல வாரம். வியாபாரிகளுக்கு பொன்னான வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் ரோஜா வண்ணம். புரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயங்கள்ல மட்டும் நீங்க கவனமா இருங்க. உங்களுடைய தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்திலே வக்கரமாக இருக்கிறார். உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதியாகவும் ஒரு எடுத்துக்கலாம். மீனராசிக்காரங்க, மீனராசிக்காரங்களுக்கு பொருளாதார உயர்வு உண்டு. கும்பராசி புரட்டாதி நட்சத்திரமா இருந்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல கவனமா இருக்கணும். கும்பராசிக்காரங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இப்ப வேலை மாற்றம் குறித்த சிந்தனைகள் வரும். இன்னும் சிலருக்கு அலுவலகத்தில் ப்ரமோஷன் குறித்த தகவல்களும் வரும். இப்போ புதுசா பிளாட் வாங்குற சிந்தனைகள் தோன்றும். சிலர் ஏற்கனவே பிளாட் வாங்குறதுக்கு பணம் கொடுத்திருப்பீங்க. பில்டர் உங்களுக்கு லேட் பண்ணிட்டே இருப்பாரு. மொத்த பணத்தை இப்ப கட்ட சொல்லுவாரு. இந்த காலகட்டத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக நீங்க இருங்க. முழு பணத்தையும் கொடுப்பதற்கு முன்பாக உங்களுடைய கட்டிட வேலைகள் எந்த அளவிற்கு முடிந்திருக்கிறது என்பதிலே மிகுந்த அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளவு பணம் கொடுக்கணும் என்று இருக்கோ அந்த விஷயங்கள் பூர்த்தியாயிருச்சான்னு பார்த்து கொடுங்க. உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். வியாபாரிகளுக்கு மேன்மைகள் உண்டு. கட்டிடம், கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. ஷேர் மார்க்கெட் தொழில் இருக்கக்கூடியவங்க வாடிக்கையாளர்கள் ஆலோசனை சொல்கிற போது மிகுந்த பொறுப்புணர்வோடு ஆலோசனை சொல்ல வேண்டிய வாரம். நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளினால் சில தவறுகள் நடந்துவிட சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதனால் எச்சரிக்கை தேவை. வங்கி பணியாளர்களுக்கு பணி சுமை இருக்கும். இல்லத்தரசிகள் மேன்மையாக வாழ்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வி நலன் பெருகும். அதிர்ஷ்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் சிகப்பு வண்ணம். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திரநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார். இருந்தாலும் 11ஆம் இடத்தில் இருக்காருங்கிறது நன்மை. சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படும். சிலருக்கு நீங்கள் பணியாற்றக்கூடிய நிறுவனங்களுக்கு இப்பொழுது பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் சுயஜாதகத்தை பார்த்து நீங்க சரி பண்ணிக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் கருப்பசாமி, முனீஸ்வரன் போன்ற தெய்வங்களை வழிபடுங்கள். உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய மூத்த சகோதரர்கள், குடும்பத்திலே மூத்தவர்கள், பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள், தெய்வம் உங்களுக்கு கருணை காட்டுவதற்கு உதவும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு கம்யூனிகேஷன் விஷயத்தில் கவனம் தேவை. பிறருடைய மனது புண்படுமாறு எந்த ஒரு கம்யூனிகேஷனையும் பரவ விடாதீர்கள். வதந்திகளை பரவ விடாதீர்கள். வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடிய அட்மின்கள் எல்லாம் உங்கள் வாட்ஸ்அப்ல வரக்கூடிய தகவல்கள் மிகச் சரியான தகவல்கள் தான் பார்த்துட்டு இப்போ பதிவிட அனுமதியுங்கள். அதுதான் உங்கள் பாதுகாப்பிற்கு நல்லது. பெண்களை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய உடல் நலத்திலும் வாழ்க்கை நலத்திலும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இளம் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை நலத்திலே கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். கம்யூனிகேஷனில் கூடுதல் கவனம் தேவை. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடும் போதும் சரி, பேஸ்புக்ல உங்க போட்டோ போடுகிற போதும் சரி, சமூக வலைதளங்களிலே உங்கள் புகைப்படங்களை பதிவிடுகிற போது மிகுந்த கவனத்தோடு பதிவிடுங்கள். இந்த செயலிகளிலே உங்கள் நிகழ்ச்சிகளை பதிவிடுகிற போது, சில ஆப்ல உங்கள் நிகழ்ச்சிகளை பதிவிடுகிற போது கூட மிகுந்த கவனம் தேவை. நிறைய லைக் வரணும் அப்படிங்கிறதுக்காக சில பதிவுகளை போட்டுவிட்டு பின்னால் திரும்ப தடுமாறக்கூடிய சூழ்நிலைகள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு நேரெல்லாம் கூடுதல் கவனம் தேவை. பொறுப்புணர்ச்சியோடு செயல்பட்டால் எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் வரும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்திலே கூடுதல் லாபம் வரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் மருதாணி வண்ணம். ரேவதி நட்சத்திர அன்பர்களே, இந்த வாரம் அற்புதமான வாரம். புதுசா பிளாட் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க இல்லையா? அது நடக்கும். புதுசா பிசினஸ் துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சாத்தியக்கூறுகள் கூடி வரும். நல்ல பிசினஸ் பார்ட்னர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல பிசினஸ் பார்ட்னர் கிடைப்பாங்க.
வேலை இழப்பு ஏற்பட்டவர்களுக்கு புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பீர்கள், அது அமையும். சிலர் இப்போ காத்திருப்போர் பட்டியல பெஞ்சில் இருப்பீங்க. இந்த காலகட்டம் என்பது பலருக்கு கண்கள்ல பிரச்சனை இருக்கும், அது கவனமா இருக்கணும். இஎன்டி தொடர்பான சில ப்ராப்ளங்கள், சளி தொந்தரவுகள் வந்து நிவர்த்தியாகும். இப்பொழுது உங்களுக்கு 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் சூரிய பகவானுடைய பயணம் இந்த வாரம் அமைகிறது. உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும், வேலை தொடர்பான ஒத்துழைப்பு கிடைக்கும், அரசு வழி ஆதரவு உண்டு. பலருக்கு இப்பொழுது திருமணம் பிக்ஸ் ஆகும். திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு தடைகள் நீங்கும். தாய் தந்தையருடைய ஒத்துழைப்பு மிகச்சிறந்த அளவிலே கிடைக்கும். பொருளாதார உயர்வு ஏற்படும். தலை வலி வந்து நிவர்த்தியாகும். மனோபயம் சிலருக்கு ஏற்பட்டு நிவர்த்தியாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பல்வேறு வகையிலே வந்து சேரக்கூடிய நல்லதொரு வாரம். உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் பட்டு வெள்ளை வண்ணம். 27 நட்சத்திரங்களை சேர்ந்த அன்பர்களே, நம்முடைய கணபதி டிவியை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலைன்னா கணபதி டிவியை உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கிறோம். எங்களோடான உங்களுடைய பயணம், வார பலன்கள் பயணம், பல்வேறு நன்மைகள், பல்வேறு பரிகாரங்கள், பல்வேறு வார வாழ்க்கை சூட்சமங்களை உங்களுக்கு உணர்த்தும், உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். வாருங்கள், சேர்ந்து பயணம் செய்வோம், வாழ்க்கையில் வெற்றியை தொடுவோம். நண்பர்களே, இந்த பதிவிலே நட்சத்திரங்களுடைய பொதுவான பலன்களைத்தான் இந்த வாரம் நடைபெறும் பலன்களை நான் சொல்லியிருக்கிறேன். மிகச்சரியாக நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடைபெறும், நமக்கு ஏற்பட்ட தொந்தரவுகளுக்கு தீர்வு உண்டா என்று நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுல என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்குதோ அதை பொறுத்துதான் எல்லா பலன்களும் நடைபெறும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவை என்றால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான ஃபீஸ் கட்டினால் எங்களுடைய ஆலோசனைகளை பெற முடியும். சென்னையில டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்குகின்றன. முறைப்படியான முன் அனுமதி பெற்று நேரிலோ அலைபேசி வழியாக போன் வழியாகவோ எங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ண முடியும். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாத்.